புரட்டாசி மாதம் வந்துடுச்சு. இந்த ஒரு மாதம் புரட்டாசியை ஓட்டுறதுக்குள்ளே வீட்டில் போதும் போதும்னு ஆயிடுதுங்க. பிள்ளைங்க எப்படா புரட்டாசி முடியுன்ட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியே ரொம்ப சோர்வாக வேறு உட்காந்துருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக மாக் மட்டன், மாக் சிக்கன், மாக் ப்ரான், மாக் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அந்த மாக் சிக்கன், மாக் மட்டன்ஸ், மாக் ஃபிஷ் கூட போட்டேன். ஸோ அந்த வீடியோலலாம் நிறைய கேட்குற கேள்விகள் என்னென்னா, இது எங்கே கிடைக்கும், எங்கே அவைலபிள் அப்படின்னு. ஸோ நான் வந்து சிங்கப்பூரில் தான் அது வாங்கியிருக்கேன். ஒரு இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. நிறைய பேர் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாலையுமே. ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரான் நக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டேட்டோ தான் உள்ள, ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மா ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம். ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ 6 பீசஸ் இருந்தது. ஸோ ஒன்று மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு எல்லாமே ஃப்ரீசர் பண்ணி தான் அவங்க வச்சுருக்குறாங்க. நம்ம எடுத்து நம்ம இங்கே வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே ஒன்றா வைக்கும் போது நம்ம ஒரு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்போயாவது இப்படி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்படி இந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் நினைவுகள் வராமல் இருக்க இந்த மாதிரி ஏதாவது கிறிஸ்பியாக பொரித்து கொடுத்து ஒரு மாதத்தை எப்படியாவது ஓட்டிட வேண்டியதான். இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான உஷ்ண காலமாக இருக்கும். அதாவது ஐப்பசி வரப்போது, இனி மழை காலம் வரும். அதனால பார்த்திங்கன்னா நிறைய நம்மளை ரொம்ப ஹீட், வெயிலும் பார்த்திங்கன்னா அடித்தாலும் சொல்லுன்னு அடிக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த நான்வெஜ்லாம் வந்து கம்மி பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஆடி போட்டதில் போட்ட காய்கறிலாம் இப்போ தான் விளைஞ்சி வரும். அதனால நிறைய காய்கறிகள்லாம் சாப்பிடணும். ஸோ இந்த ஷாப் தான் இது வந்து ஜுராங் வெஸ்ட்டில் உள்ள க்ரீன் சிசிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டு உள் பக்கமாக வந்தீங்கன்னா சிசிக்கு இந்த சிகே பக்கத்தில் இந்த ஷாப் இருக்குது. இந்த பக்கமாக வந்தீங்கன்னா இருக்கும், பக்கத்தில் ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். ஸோ அது வழியாக வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ நான் வந்து பேக் சைடில் வந்துட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து வரவங்க சிசி ஸ்டாப், க்ரீன் சிசி ஸ்டாப்பில் இறங்கி ரோடை க்ராஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து சைக்கிள் ஷாப் ஒன்று இருக்கும். ஸோ அது வழியாகவே போனீங்கன்னா அந்த ஷாப் வந்து வந்துடும். பிளாக் நம்பர் 494 பிளாக் கீழேயே இந்த ஷாப் வந்து இருக்குது. அந்த சைக்கிள் ஷாப் பிஹைண்ட்லேயே இப்படி நடந்து வந்தீங்கன்னாவே இந்த பக்கம் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு மலேஷ ஜவுளி ஷாப் இருக்கும். அது பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த மாக் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ஷாப் தான். பட் வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கன், மாக் மட்டன், ப்ரான்ஸ், ஃபிஷ்ஷு அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இந்த ஷாப் தான் அது.